எங்கள் அண்ணா சி.கே. ரங்கநாதன் வந்து 2 மாதத்துக்கு முன்னே என்ன ஒரு கடலூரில் அவரோட பேர்ட் ஃபார்ம் கூப்பிட்டு போனார். அங்கே போயிட்டு அங்கே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் பேர்ட் ஃபார்ம் பார்த்துக்கிறாரு. அவர் வந்து 2ஆம் கிளாஸ் படித்தவர். என்ன மணி எப்படி இருக்குது இப்போ இது பிஸ்னஸ்லாம் அப்படின்னு கேட்டார். அந்த சொன்னாப்புல சி.கே.ஆர் பிஸ்னஸ்லாம் இப்போ சூப்பராக இருக்குது, நான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னார். நான் கேட்டேன் என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சார் நான் இப்போ ChatGPT 5 வச்சுருக்கேன் சார். நான் வந்து எல்லாமே வந்து ChatGPT தான் யூஸ் பண்ணுறேன். நான் முதல்லலாம் வந்து இந்த பேர்டுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருந்ததுன்னா வெட்டினரி டாக்டர் வாரத்துக்கு 3 நாள் தான் வருவாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்றைக்கெல்லாம் நான் எதுக்கும் வெயிட் பண்ணுறதில்ல. நான் ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், அந்த எச்சத்தை ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், ChatGPT கிட்ட தமிழ்லே பேசுவேன். அது உலகம் ஃபுல்லாக சுற்றி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுவேன். இப்போ பேர்டு வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்டராக நான் அப்போ ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. இது 2ஆம் கிளாஸ் படிக்கிற மணின்ற ஒரு பேர்டு ஃபார்ம் பாய். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் டெக் இன்ஜினியர்லாம் கிடையாது என்மேலே. அந்த பையன் சொல்கிறான், சார் அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறாப்புல 6 வயசு பையன், அவனுக்கு ஒரு மைக்ரைன் ஹெட்டேக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக ஒரு 6-7 டாக்டரை பார்த்துட்டேன். அந்த டாக்டருங்க ஒருத்தவங்க ஒரு மெடிசன் சொன்னாங்க, இது வரைக்கும் சரியாகல. நான் என்ன பண்ணேன், ஒரு வாரம் என் பையன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி இந்த சாப்பாடு சாப்பிட்டான், இதுக்கு இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறான், இன்றைக்கி போய் விளையாடிட்டு வந்தான், இப்படி இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐக்கு கண்டினியூஸாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன். எல்லாத்தையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தது. அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண அவனோட மைக்ரைன் ஹெட்டேக்கு போயிடுச்சுட்டான். 2ஆம் கிளாஸ் பையன் ஏஐயை யூஸ் பண்ணி டாக்டரால் பண்ண முடியாதுன்னு இல்லை, இவ்வளவு பொறுமையாக ஒரு பிரச்சனைக்கு அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, இதுதான் ஏஐ. இங்கே தான் ஏஐ வருது.